எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் நம்ம முருக கடவுள்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்க. என்ன முருக கடவுள்னு சொல்கிறீங்களே, தைப்பூசம் பக்கத்தில் வந்துருச்சு அதனாலயா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக அப்படியே தாங்க. இன்னும் என்ன ஒரு 10 நாள் தான் இருக்கும். 10 நாளும் கூட இல்லை, கம்மியாக தான் இருக்குது தைப்பூசத்துக்கு. இப்போ 6 நாள் விரதம் எடுக்கிறவங்கெல்லாம் நாளையிலிருந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி தேதி என்ன? நாளாச்சா? 6ஆம் தேதி எடுத்துக்கலாம் 6 நாள் விரதம். 6 நாள் விரதம் வியாழக்கிழமையிலேருந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக 1 2 3 4 5 6 நாள் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் விரதம். அந்த அன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கலாம். 6ஆம் தேதி கிருத்திகை வருது, வியாழக்கிழமை. நீங்கள் 6 நாள் விரதம் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது தைப்பூசம் ஏன் இவ்வளோ விமர்சையாக நடக்குது, தைப்பூசத்துக்கு என்ன இவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ தைப்பூசம் எப்பொழுதுமே அந்த தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு தான் தைப்பூசமாக கொண்டாடுவாங்க. சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் புக்கில் படித்தது தாங்க படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கா அந்த அளவுக்குலாம் நம்மளுக்குலாம் அந்த அளவு நாலேஜ் கிடையாது. புக்கில் போட்டது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த உலகத்தில் முதல்ல நீர் தான் முதல்ல உருவானது அப்படின்னு சொல்லி புராண கதைகளில் சொல்கிறாங்களாமா. அப்படி நீர் உருவானதுனாலேயே இந்த தைப்பூசத்தில் அந்த முருக வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெப்ப உற்சவம், அதாவது இந்த தெப்ப குளத்துல எல்லாம் உற்சவம் பண்ணுவாங்க இல்லையா, அது அந்த நீர் உருவானது முதல்ல உருவானது அப்படிங்கிறதுனால தெப்ப உற்சவத்தை ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து கொண்டாடுவாங்களாமா. இதெல்லாம் புக்கில் படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தன்னைக்கு சிவபெருமானும் அம்பாளும் சிவபெருமானையும் அம்பாளையுமே நம்ம வழிபடலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவர்கள், முனிவர்கள், பதஞ்சலி முனிவர், அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம பார்வதியும் பரமசிவனும் பார்வதியும் நடனம் ஆடுவாங்க இல்லையா, அதை அவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களாமா. அப்போது அவங்கள ஆசைப்பட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்போ பரமசிவனும் பார்வதியும் அந்த நடனத்தை அந்த 2 பேரும் சேர்ந்து நடனம் ஆடி அவங்களுக்கு காட்சி கொடுத்த நாளும் ஒரு தைப்பூச நாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாமே புக்கில் படித்தது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொன்று தைப்பூசத்துலேயே முருகனுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகர் அந்த சூரபத்மன், சிங்கமுகாசூரன், தாரகாசூரன் இவங்களெல்லாம் அசுரர்கள்கிட்ட நம்மளுடைய தேவர்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது அந்த சிறைப்பட்டவங்களை நம்மளுடைய முருகர் தான் போர் பண்ணி அவங்களையெல்லாம் காப்பாற்றி கொண்டு தேவலோகத்தில் விட்டுருக்கிறாரு. அந்த தைப்பூசத்தன்னைக்கு அதையும் நினைவு கூறும் வகையில் ஒரு விழா கொண்டாடுறதும் தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வள்ளி அம்மா, அதாவது நம்ம வள்ளி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள திருமணம் பண்ணிட்டனாலும் ஒரு தைப்பூச திருநாள் அன்னைக்கு தான் நம்மளுடைய முருகர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு வள்ளி அம்மாவை. அதே மாதிரி ஞானப்பழம் கிடைக்காம, அதாவது அந்த பழம் கிடைக்காம விநாயகர்கிட்ட, அதாவது மாம்பழம், அந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, மாம்பழம் அந்த கனி கிடைக்காதனால விநாயகர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பழனி மலையில் அவர் ஆண்டிக்கோலத்தில் நின்ன நாளும் அந்த தைப்பூச திருநாள் தான். சரிங்களா? அதனால தான் தைப்பூசத்தன்னைக்கு எங்கெல்லாம் கூட்டம் இருந்தாலும் இல்லைனாலும், ஆறுபடை வீடுகளில் கூட்டம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இருந்தாலும் இந்த பழனியில் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அந்த நடைபாதையிலே போவாங்க இல்லையா பக்தர்கள், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அப்படி நடந்தே போகிறது பழனி வரைக்கும். அந்த மாதிரி போகிற கூட்டம், சரியான கூட்டம் அங்கே தான் பழனியில் தான் ரொம்ப இருக்கும். அதுவும் ஒரு தைப்பூச திருநாளில் அவர் கோவிச்சுட்டு போய் மலை மேலே ஆடிக்குளத்தில் நின்னதுன்னு தான் அதுவும் ஒரு தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க எப்படின்னா, இப்போ தமிழர்களுடைய
திருநாள் வந்து அந்த தை திருநாள் தான் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அந்த தை திருநாள் அன்னைக்கு தான் வந்து நம்ம அந்த இயற்கைகளுக்கெல்லாம் வந்து நம்ம நன்றி சொல்லும் விதமாக எல்லாமே பண்ணுறோம். அப்போ தை மாதத்தில் வர முதல் பௌர்ணமி நமக்கு தமிழ் கடவுள் வந்து முருகர் இல்லையா? அப்போ தமிழ் கடவுள் முருகர் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு முதலிடம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அப்போது அது தை மாதம் தை முதல் பௌர்ணமி. அப்போ நம்மளுடைய முதல் கடவுள் தமிழ் கடவுள், அவரை நம்ம வழிபடுறது அந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரியும் ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவரை வந்து நம்ம முருகரை வந்து போற்றி வழிபாடு பண்ணுறது வந்து இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள்லாம் வந்து தைப்பூசத்துக்கு எல்லாம் வந்து எப்படி போகிறீங்க? ஒரு நடைபாதையாக இப்போ ஒரு 6 நாள் விரதம் இருக்கலாம். 6 நாள் விரதம் இருந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தால் அந்த மருதமலைக்கும் கூட நடைபாதையாக போவாங்க. விடியற்கால் 4 மணிக்கு எழுந்துச்சு நடைபாதையாக போகிறவங்க இருக்கிறாங்க. அதேமாரி சென்னை, பழனி அந்த மாதிரிலாம் நிறைய ஊரெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்து போகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க நம்ம இங்கே கோயம்புத்தூரில் இருந்து பழனிக்கும் நடந்தே போவாங்க. சரிங்களா? உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது கேட்கணுன்னா எனக்கு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு என்னோடய கௌரிஸ்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.